கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் புறநகர் பகுதிகளில் காணி விலைகள் மிக அதிக வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரியவந்துள்ளது. லங்கா ப்ராப்பர்ட்டி வெப் நிறுவனம் வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த காணி விலை சுட்டெண்ணிற்கு அமைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டில் கொழும்பு 1 முதல் 15 வரையிலான மாநகர எல்லைக்குள் ஒரு பேஜ் காணியின் சராசரி விலை 4% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய 12 மில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதேவேளை கொழும்பின் புறநகர் பகுதிகளில் ஒரு பேஜ் காணியின் சராசரி விலை 8%-ஆல் அதிகரித்து 2.3 மில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் காணி விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய கம்பஹா மாவட்டத்தில் ஒரு பர்ச் காணியின் சராசரி விலை 15%-ஆல் உயர்ந்து 7,69,097 ரூபாவாக பதிவாகியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் 10%-ஆல் அதிகரித்து 4,86,396 ரூபாவாக காணப்படுகிறது. தற்போது கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் புறநகர் நகரங்களை நோக்கியே முதலீட்டாளர்கள் மற்றும் கொள்வனவாளர்களின் கவனம் அதிகளவில் ஈர்க்கப்பட்டுள்ளதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் சில முக்கிய நகரங்களில் காணி விலைகள் மிக வேகமாக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. கம்பஹா மாவட்டத்தின் யாக்கல, நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு மாவட்டத்தின் ஹோமாகம ஆகிய பகுதிகளில் ஒரு பேஜ் காணியின் சராசரி விலை தலா 35%-ஆல் உயர்வடைந்துள்ளது.